சாமி ரெண்டு எள்ளி. சரிங்க. எள்ளி சாப்பிடலாம் சாமி. ஆமா சாமி. என்னப்பா உன் சகல மாலை போட்டிருக்காப்ல? அங்கே போலீஸ்க்கு சீக்கிரம் வேலை இல்லாம போயிடும் போல இருக்கு. சரி, எல்லா தப்பையும் பண்ணிட்டு சாமி கிட்ட போய் நின்னா சாமி காப்பாத்திடும்னு நினைக்கிறாங்க. சாமிக்கு மாலை போட்டா மட்டும் செய்யற தப்பு சரின்னு ஆயிடுமா என்ன? ஆகாதுதான். ஆனா அப்படி ஒரு நல்ல வேஷம் போட்டா தானே உலகம் நம்புது. சில பேர் இருக்காங்க நல்லா குடிக்க வேண்டியது, எல்லா ரவுடித்தனத்தையும் பண்ண வேண்டியது, பொண்டாட்டி கேள்வி கேட்டா அவ கூடயும் சண்டை போட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. இவ்வளவும் பண்ணிட்டு அப்புறம் சாமி கிட்ட போய் நிக்க வேண்டியது. நீங்கெல்லாம் பக்கா கிரிமினலுங்க. மனசளவுல உண்மையானவனா இருந்தா சாமியா உன்னை தேடி வரும். பொண்டாட்டிய ஒழுங்கா வச்சு காப்பாத்த துப்பு இல்லாம சண்டை போட்டு விரட்டிடுறானுங்க கையாளாகாதவனுங்க. மாலை போட்டா நாம நம்ம பொழப்ப பார்க்கணும். நீ அப்படியே தான் பண்ணணும் தானே அவன் பேசிட்டு இருக்கான். சிஸ்டருக்கு உனக்கு தானே அப்புறம் சண்டை அதிகமாகும். ஒழுங்கா சொன்ன கேளு. வா ரோகிணி, வா. இப்படி எங்க போயிட்டு வர? என் கிளைண்ட் 2 பேரை பார்க்க போனேன். வேற எங்கெல்லாம் போன? அப்ப நீ வேற எங்கேயுமே போல, யாரையும் பார்க்கல, அப்படிதானே? பழைய மாதிரியே போய் சொல்ல ஆரம்பிச்சியா நீ? நீ எங்க போன, யார பார்த்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். டேய், இவ அந்த மீனா போய் பார்த்து பேசியிருக்காடா? மீனா போய் பார்த்து பேசுனியா? ஒரு கிளைண்ட் வீட்டுக்கு போற வழியில லேட் ஆயிடுச்சு. ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்காக நான் போனேன். அங்க மீனா ஏதோ பூ குடுக்கறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்களாதான் வந்து என்கிட்ட பேசினாங்க. மனோஜ், நீ அவகிட்ட என்ன பேசுன? அவ பேச வந்தா நீ அவகிட்ட பேசுவியா? இப்போ ரோகிணி மீனாவை பார்த்து பேசுனதுல உனக்கு என்ன பிரச்சனை? என்ன மதிக்காம அவ போயிட்டா, அப்புறம் அவளுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நீ அவளை பார்த்து பேசுனது தப்புதான். மீனாவை பத்தி ஏன் பேசக்கூடாது? நானே அவங்க வீட்டுக்கு போய் மீனாவை பார்த்துட்டு தான் வந்தேன். நானும் காலையில மீனாவை போய் பார்த்துட்டு தான் வந்தேன். நீங்க அவளை போய் பார்த்திருக்க கூடாது. அத நீ சொல்லாத. சாமியே சரணமையப்பா. டேய், என்ன இப்படி வந்து நிக்கிற? நீ யார கேட்டு மாலை போட்ட? ஐயப்பனை கேட்டு. மாலை போறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கேட்க மாட்டே நீ? மாலை போட்டு வந்தா வீட்டை சுத்தபத்தமா வச்சிருக்கணும். வீட்டுல அசைவெல்லாம் சமைக்க கூடாது. அவன் மலைக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் இந்த வீட்டுல வெஜிடேரியன் மட்டும் செஞ்சா போதும். மலைக்கு போயிட்டு வர வரைக்கும் நான் வெளில தங்கிக்கிறேன். கார் ஷெட் பக்கத்துல ஒரு ரூம் இருக்குப்பா, நான் இங்கே தங்கிக்கிறேன். அந்த மீனாவை யாரும் பார்த்து பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அப்புறம் நான் வேற மாதிரியா இருப்பேன் சொல்லிட்டேன். ஆண்டி, இந்த ரூல்ஸ் எல்லாம் என்னால ஃபாலோ பண்ண முடியாது. எனக்கு மீனாவை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நான் போய் பாப்பேன், பேசுவேன். சோ இப்பவே நீங்க வேற மாதிரி ஆயிடுங்க. வர வேண்டிய வந்துட்டாங்க சாமி. வாங்க சத்யா. வாமா மீனா, எப்படி இருக்க மீனா? நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? பசங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கம்மா, ஸ்கூல் போயிருக்காங்க. சத்யா, இந்த இளநீ கூட வந்தவங்களுக்கு குர்ரா. உங்க வீட்டு அம்மாவுக்கா? இந்தக்கா மாமா சாமி கொடுத்தாரு. நான் கேட்டேனா? எதையுமே கேட்காம செய்யறதுதான் சாமி. மொத்தத்துல நம்ம கேக்குறத சாமி செய்யாது, அப்படிதானே? உங்க ஆட்டத்துக்கு நான் வரல. இந்தா வாங்க சாமி, பூஜை ஆரம்பிச்சிரும்.